நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்னைக்கு சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீராம நவமி பிரசாதம். இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ராம ஜென்ம பூமியான அயோத்தியாவில் ராமர் கோயிலை நல்லா பிரம்மாண்டமாக கட்டி அதில் வந்து ராம்லல்லா அப்படின்னு சொல்கிற பாலராமனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து இந்த ஸ்ரீராம நவமி ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பாகவும் கொண்டாட போகிறாங்க. ஸ்ரீராம நவமி இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை வருது. அன்னைக்கு வந்து நவமி தேதி புனர்பூச நட்சத்திரம் 2 வரதுனால அன்னைக்கு ஸ்ரீராம நவமி நம்ம கொண்டாட போகிறோம். நான் அதுக்காக வந்து பிரசாதம், ஜென்ரலாக ராமநவமிக்கு பண்ணுற பிரசாதம் பானகம், வடப்பருப்பு, நீர்மோர். இந்த வருஷம் வந்து ராமர் கோவில் கூட கட்டி முடிச்சதுனால அதுக்காக நான் வந்து இந்த தடவை பாயசம் கூட பண்ணி நைவேத்தியம் பண்ண போகிறேன். வாங்க அதையெல்லாம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வடப்பருப்புக்கு ஊற வைக்கலாம். வடப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு தண்ணி விட்டு 2-3 தடவை அலம்பணும். அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இதை அலம்பிட்டு அப்படியே தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இதுதான் முதல்ல வடைப்பருப்பு பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டெப். இதை பைத்தம்பருப்பு நல்லா 3 தடவை நான் ஆர்டினரி டேப் வாட்டரில் அலப்பிட்டேன். இப்போது நல்ல தண்ணியில் இதை ஊற வைக்கணும். இதை அப்படியே ஊறட்டும். ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். வடைப்பருப்புக்காக பைத்தம்பருப்பை ஊற வச்சேன். தண்ணியெல்லாம் வடித்து வச்சாச்சு. இப்போ இதில் எல்லாமே சேர்த்து வடைப்பருப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கேரட் சேர்த்துருக்கேன். வெள்ளரிக்காய், மாங்காய் துருவல் புளிப்புக்காக. இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக போடுறது தான். ஸோ இப்போ வந்து ஒன்று சேர்த்துடலாம். கேரட் துருவல் நான் மெல்லிசாக இருக்கிறதுல துருவி வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது வந்து வெள்ளரிக்காய், அதுவும் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். மாங்காய் துருவல், புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுத்து நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். நல்ல இது எலசான இஞ்சி வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வந்து தாளித்து கொட்ட போகிறேன். கொஞ்சம் வந்து இதில் சேர்க்குறேன். கொத்தமல்லி அதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பெருங்காயப்பொடி தாளிக்கிறதுல சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே சேரணும். மாங்காய், உப்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி வாசனை எல்லாம் இறங்கும். இதை இப்போ பானகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெல்லம் வந்து நல்லா பொடி பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், இஞ்சி, ஃப்ரெஷ் இஞ்சி போடலாம், இல்லாட்டி சுக்கு கூட போடலாம். நான் இன்றைக்கி வந்து இஞ்சி போட போகிறேன். இஞ்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் 4 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதெல்லாம் முதல்ல நல்லா தட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பானகம் ரெடி பண்ணலாம். நான் ஏலக்காய் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வந்து இது இடிக்க முடியும். இதை நல்லா இடிச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பானகம் ரெடி பண்ணால் இந்த பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை போடணும். இடித்து வச்ச ஏலக்காய், மிளகு, இஞ்சி அதையும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு இந்த கப்பில் நம்மளுக்கு எவ்வளோ, இது ஒரு கப்பு எடுத்தோம்னா 3லேருந்து 4 வரைக்கும் தண்ணி விடலாம். நான் வந்து 3 கப்பு தண்ணி விட போகிறேன். மூணு கப்பு தண்ணி விட்டாச்சு. இதை ஒரு தடவை கையால் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே ஊறட்டும்.
கடைசியில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு வடிகட்டிடணும். இந்த பானகம் வந்து ரெடியாக ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை வடிகட்டிடலாம். இதில் இஞ்சி, ஏலக்காய், மிளகு தட்டி போட்டிருக்கோம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக உப்பு. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸ் இதில் பிழிஞ்சிடலாம். இந்த பானகம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஒரு நல்ல, நம்ம வெளியெல்லாம் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறத விட காத்தாலே இந்த மாதிரி பானகம் பண்ணி நம்ம இதில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பானகத்துக்கு எல்லாமே போட்டாச்சு. இப்போ பானகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீர்மோர் பண்ணலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் பாலை வந்து நல்லா காய்ச்சி தயிர் வச்சேன். அதுலேருந்து ஒரு கப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போ அதை எடுத்துக்கலாம். கணக்கில் தண்ணியாக இருக்கணும் மோர், அப்போ தான் அதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இது இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை கடைஞ்சிடணும். நான் வந்து இன்றைக்கி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் வெந்தயம் போட போகிறேன். ஏன்னா வெயில் காலத்துக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும். வெயில் நல்லா இருக்கும் வெளியே, நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக நம்ம வெந்தயம் நிறைய சேர்த்துக்கணும். அதனால் இன்றைக்கி நான் வந்து வெந்தயம் மோர் பண்ண போகிறேன். இதை முதல்ல ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடைஞ்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து வெந்தயத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கணும். தாளித்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மோர். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். வெந்தயம் மோருக்காக நான் வெந்தயம் வறுக்க போகிறேன். வெந்தயம் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். மிச்சம் இருந்தால் நாங்கள் வந்து டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஜென்ரலாக பிரசாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணி போடுறது தான் ரொம்ப விசேஷம். இதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு இந்த கலர் வரத்துக்கு. இது மாதிரி தான் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா உள்ள வரைக்கும் அது வறுப்படணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா வரும். அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் நம்ம பொடி பண்ணும்போது கூட நல்லா பொடியாகும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு பொடி பண்ணிவிட்டு நீர்மோரில் போட்டுடலாம். இப்போ நீர்மோருக்கு தேவையானதெல்லாம் சேர்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் வறுத்து பொடித்த வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளித்து போடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போது இதுக்கும் தாளிக்கணும். வடைப்பருப்புக்கும் நீர்மோருக்கும் தாளிச்சிட்டா இது ரெடி ஆகிடும். நம்ம வடைப்பருப்புக்கு தாளிக்கலாம். நான் வந்து ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் தேங்காய் துருவல் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். இப்போது தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் மேலே நம்ம கேரட்டு வெள்ளரிக்காயெலாம் நம்ம இஷ்டம் சேர்க்கறது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு சாலட் மாதிரி தான். நம்மளுக்கு எப்போ வேணால் சாப்பிட்லாம். வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இப்போ ராமநவமி பிரசாதமாக பண்ணுறது எல்லாமே வந்து வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு வகைகள் தான். அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த பானகம், நீர்மோர், வடைப்பருப்பெல்லாம் கம்பல்சரியாக பண்ணுவாங்க. இது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கறதுக்காக, வெயிலில் கூட தாங்குகிற சக்தி நம்மளுக்கு இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம முதல்ல வடைப்பருப்புக்கு தாளிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடுறேன்.
உளுத்தம்பருப்பு கலர் மாறிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே இதில் போட்டுடலாம். வடைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து நீர் மோருக்கும் தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். இதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், காரம், இந்த கடுகு தாளித்ததை எல்லாம் அதில் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம். அரைச்சி கூட சேர்க்கலாம். பச்சை மிளகாயும் இஞ்சியும் அது ரொம்ப காரமாக இருக்கும். இது மாதிரி சேர்த்தா மைல்டு காரம் அண்டு இஞ்சியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீர்மோரும் ரெடி ஆகிடுச்சு, வடைப்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேக்கெட் பால், ஒரு 1/2 பேக்கெட் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சேமியா வறுத்து போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுடுறேன். இப்போ இதில் முந்திரி கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். பாதாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் நல்லா வறுபட்டுடும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். முந்திரி பாதாம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போது திராட்சை கொஞ்சம் போட்டுடலாம். திராட்சை கூட நல்லா உப்பி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதே நெய்யில் நான் ஒரு கரண்டி அளவு இருக்கும் அதை எடுத்துருக்கேன், சேமியா எடுத்துருக்கேன். இதை நல்லா செவக்க வறுக்கணும். சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதை இறக்கிட்டு பாலில் போட்டுடலாம். இப்போ இதை பாலில் சேர்த்துடலாம். நெய் வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி வெறும் சேமியா மட்டும் சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே சேமியா வெந்துடும். சேமியா நல்லா வெந்துடுது. இப்போ வந்து சர்க்கரை போட்டுடலாம். நான் ஒரு கரண்டி கோபுரமாக போடுறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்கிறது. இப்போது ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி போட்ட பிறகு கூட நல்லா கொதிச்சுடுது. இப்போ வந்து கொஞ்சமாக அந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்ரீராம நவமிக்காக நான் வந்து பிரசாதம் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பழங்கள் வச்சுருக்கேன். இந்த தடவை இப்போ தான் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால மாம்பழம், சப்போட்டா, கொய்யா, ஆப்பிள், செவ்வாழை, தேங்காய் உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கலாம். இந்த மாதம் சித்திரை மாதம் அந்த நவமி திதி அண்ட் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நம்ம ராமநவமி கொண்டாடுவோம். இது ரொம்ப விசேஷம். அதாவது மகாவிஷ்ணு வந்து அவரோட 8வது அவதாரம் ராமாவதாரம். ராமர் வந்து நம்மள மாதிரியே மனுஷ ரூபத்திலே இருந்து அவரோட அரக்கர்களை அழித்து, எஸ்பெஷலி ராவணனை அழித்து 14 வருஷம் வந்து காட்டில் இருந்து ரொம்ப அந்த வெப்பம், அந்த இடம்லாம் நல்ல காடு, அதனால வெப்பமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பானகம், நீர்மோர், வடைப்பருப்பெல்லாம் பண்ணி சுவாமிக்கு நெய்தை வச்சு நம்மளும் சாப்பிட்றோம். ஏன்னா அந்த காலம் வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால இதுதான் முக்கியமான பிரசாதம். அந்த பிரசாதம் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஸ்ரீராம நாம இன்றைக்கி பானகம், வடைப்பருப்பு, நீர்மோர் எல்லாத்தையும் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைங்க.
ரொம்ப ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு நீராகாரம், நம்ம ஜூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைப்பு. ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று உப்பு போட்டது, எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பண்டிகைகள் அதுக்கு பண்ணுற பிரசாதம் எல்லாமே நம்ம காலத்துக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிரசாதம் பண்ணுவோம். அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு நம்ம பண்ணுற பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு, இந்த பிரசாதம் எல்லாம் நம்ம பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் வெளியே வச்சு நாமும் சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடல் கூட ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் இந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு கட்டாயமாக பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் வைங்க. இது ரொம்ப ஈஸியான பிரசாதம் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரசாதம். அப்போ இந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு பாட்டு தெரிஞ்சவங்க ராமர் மேலே தியாகராஜன் கீர்த்தனைலாம் நிறைய பாடியிருக்காரு, அதை பாடலாம். இல்லாட்டி ராமாயணம் அது மாதிரி பாராயணம் பண்ணலாம். டைமாக கோவிலுக்கு போய் கோவிலில் ராமநவமி உற்சவம்லாம் ரொம்ப நல்லா நடக்கும், அதை பார்க்கலாம். அடுத்த நாள் சீதா கல்யாணம் நடக்கும், அதையும் நம்ம பார்த்து நம்ம சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். எல்லாருக்குமே இந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு இந்த ராமரோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.